கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பொல்லாங்கானதை விட்டு விலகும். சரி, அப்படியே கண்களை மூடி ஆண்டரை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, நம்மை விட்டு எது விலகக்கூடாது, எதை விட்டு நாம் விலகணும். பிரைஸ் தி லார்ட். எந்த காரியங்கள் நம்மை விட்டு விலகக்கூடாது, எந்த காரியங்களை விட்டு நாம் விலகணும் என்கிற ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த உலக வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்மை விட்டு விலகிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சில காரியங்கள் நம்மளை சேர்ந்துட்டே வரணும். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நல்லது, நம்முடைய முன்னேற்றத்திற்கு நல்லது. என்ன, கார் நல்ல காரு, நல்ல ஓட்டுறோம், வெளியில் போகிற புகையை உள்ளே விட்டால் ஹலோ நல்லா இருக்குமா? சொல்லுங்கள், நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஸோ புகை போயிடணும். அசுத்தம், அழுக்கு, குறைவுகள், தேவையில்லாதவைகள் நம்ம விட்டு என்ன செய்யணும்? விலகிடணும். பொதுவாக நாம் அதை செய்வோம். சில நேரத்தில் புகை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு தெரியும், அதனால் அதை என்ன செய்வோம்? காரில் நம்ம என்ன செய்வோம்? அதை விட மாட்டோம். ஆனால் இன்னொரு புகை இருக்குது, அதை வாயில் வச்சு இழுத்து உள்ள வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து வெளியே விடுறான். என்னது அது? ஸ்மோக் பண்ணுறான். என்ன, அதை விடுறதுக்கு அவனுக்கு கஷ்டம். சார், உயிரை வேணால் கொடுக்குறேன் சார், இதை கொடுக்க என்ன சொல்கிறாங்க? நானும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியலையே. சில காரியங்கள் உன்னால் முடியாது, ஆனால் இந்த இடத்துல நீ வந்துட்டு ஆண்டவர் விடுதலை தருவார். ஆமேன், அல்லேலூயா. சில காரியங்கள் என்னுடைய லைஃப்பில் கூட நிறைய காரியங்கள் என்னால் விட முடியாமல் கஷ்டப்பட்டு, ஆனால் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், நானாகவே வந்திருக்கேன். நல்ல பாட்டு இருக்குன்னு, நான் மோசஸாக வரல ஐயா, நான் யார் தெரியுமா? மிஸ்டர் வின்சென்ட். எனக்குள்ளே 1000 ஓட்டைகள் இருக்குது, 1000 குறைகள் இருக்குது, நானாகவே வந்திருக்கிறேன், என்னை மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன்.
அவர் நீ என்ன பெரிய நீ என்ன பெரிய, நீ ஒன்றத்துக்கு இல்லாத ஆள், நான் டக்குன்னு மாற்றிடுவேன்ட்டார். பெரிய நல்ல ஆட்களை மாற்றுறது தான் கஷ்டம். நம்மளை மாதிரி யூஸ்லெஸ் ஆட்களை மாற்றுறது அவருக்கு பிரச்சனையே இல்லை. நல்ல ஆட்கள் பாருங்கள், நல்ல உன்னதமான குணம் படைத்தவங்க, உன்னதமான மனுஷங்க. மோசையை பார்த்து ஆண்டு போய் அவனை கூட்டு வாப்பா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ தான் போகணும். நான் முடியாது, நீ வேலை ஆளை பாருன்றார் அவர். ஏன்னா அவங்கெல்லாம் பயங்கரமான ஆட்கள். ஆண்டு அதே மாதிரி தான் பவுல் அந்த சவுலை சந்திக்கிறதுக்கு அவரே வர வேண்டியதாக இருக்குது. என்ன நான் போய் இருக்கிற எல்லா கிறிஸ்தவனையும் நான் ஒரு வழி பார்த்துடுறேன்னு சொல்லி போகிறான். ஆண்டவர் பேதுருவெல்லாம் அனுப்பினா முடியாது, நானே போகிறேன்ப்பா, இவன் ரொம்ப பயங்கரமான உத்தமன், மகிமைக்குரியவன், வல்லமையானவன். அப்படி ஒருவேளை அப்படி யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவரே சந்திப்பார். பிரைஸ் எல்லாம் சரி, உங்களை ஆண்டவரே சந்திப்பார். ஆனால் நல்லா கொடுப்பார், நல்லா கொடுப்பார். ஆமேன். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன மாதிரி ஆளாக இருந்தால் கவலையப்படாதீங்க, அவரே மாற்றிடுவார். ப்ரைஸ் சொல்லலாமே. பாஸ்டர் நாளாக ரொம்ப சில அப்படியே ஆவியில் வைராக்கியமா கடைசி வரைக்கும் அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அவர் நடத்தினா நாங்கள் நடந்து போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். ப்ரைஸ் எல்லாம். கண்மணி போல் என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, விடாமல் என்னை காத்துக்கொள்ளும், தடுமாறாமல் என்னை காத்துக்கொள்ளும். அப்படி சொன்னால் அவர் நான் ரெடிப்பா, நான் ரெடின்றார். ஆமீன். ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலகி இரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் அவர் ரெடின்றாரு. நான் விலகி நிற்கிறேன், நீ போ, அங்கே ஒரு கல் தடுக்கும், கீழே விழுவேன், நீ எழுந்தினா முகமெல்லாம் பிளட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற 4 பல் இருக்காது. ப்ரைஸ் எல்லாம் எத்தனை பல் இருக்காது? 4 பல் இருக்காது. அவர் அதுக்கும் ரெடி. ப்ரைஸ் எல்லாம். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே எதெல்லாம் என்னை விட்டு விலகணும் அதெல்லாம் நீங்கள் விலக்கிடுங்க. ஆமேன். எதெல்லாம் எனக்கு நீங்கள் தரணும் அதெல்லாம் எனக்கு தந்துடுங்க. ப்ரைஸ் அலோன். அவர் கையிலிருந்து ஒரு நாளும் தீமை வராது. ப்ரைஸ் அலோன். அவர் பாக்கெட்டில் தீமையே இல்லை. அவர் பாக்கெட்டில் இருப்பது எல்லாம் ஆசீர்வாதம், நன்மை, உயர்ந்த பண்புகள், உயர்ந்த குணம், உயர்ந்த ஆசீர்வாதங்கள். ஐ மீன் அதுதான் ஆண்டுகிட்ட இருக்கும். இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? நீங்கள் பார்க்குறத பார்த்தா ஆண்டுகிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? மன்னிப்பு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், கிருபை, ஞானம், இதுதான் ஆண்டர்கிட்ட இருக்கு. பிரைஸ் அலோன். நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வேறு, அதெல்லாம் ஆண்டர் வேண்டாண்டுவார். சரியா? இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். இன்னைக்கு சில காரியங்கள் எது நம்முடைய லைஃப்பில் நம்மோடு கூட இருக்கணும், எது நம்ம கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை நிறைய நீங்களே டிஸ்கவர் பண்ணலாம். என்ன என் கூட யாரெல்லாம் இருக்கக்கூடாது, யாரெல்லாம் இருக்கணும், ஒரு லிஸ்ட் எடுங்களேன். தயவுசெய்து மனைவி பேர் அதில் எழுதிடாதீங்க, என் புருஷன் பேரை எழுதிடாதீங்க. சுவாமி இது இருக்கக்கூடாது ஆண்டவரே. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், ரொம்ப அருமையாக அந்த கல்யாணம் நடந்தது. ஒரு தேவ மனுஷர் அதில் பிரசங்கம் பண்ணார். அவர் சொன்னார், தம்பி திருமணத்தில் 3 ரிங் போடுவாங்க அப்படின்னார். எத்தனை ரிங்கா? 3 ரிங். முதல்ல என்கேஜ்மெண்ட் ரிங். என்ன ரிங்? அது சொல்ல, எப்போ பாஸ்டர் அது கிடைக்கும்னு வெயிட் பண்ணுறீங்க? வரும், வெயிட். சரி வரும். அடுத்தது என்ன ரிங்? வெட்டிங் ரிங். அதுக்கப்புறம் ஒரு ரிங் இருக்குது, சூப்பர் ரிங். என்ன ரிங்? சஃபரிங். என்ன ரிங் அது? சஃபரிங். நானும் நினச்சேன், ஓ இப்படி ஒரு ரிங் இருக்கா? பொதுவாக அது கொஞ்ச நாள் கழித்து தான் அது வரும். ஐ மீன் நீ உடனே நீ ஆசைப்படும்போது அது வராது. அது வரும்பொழுது நீ அதை என்ன செய்ய முடியாது, ஒதுக்க முடியாது. பிரைஸ் எல்லாம். சரி, ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, சில காரியங்கள் நம்ம லைஃப்பில் நாமளே டிசைட் பண்ணணும். இது எனக்கு வேண்டாம், இந்த காரியம் எனக்கு வேண்டாம், இதை எனக்கு நான் வேண்டாண்டவரே, இந்த வேண்டாம். சில ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேண்டாம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாலே சமாதானம் போகுது, சந்தோஷம் போகுது, அபிஷேகம் போகுது, கிருபை போகுது. நம்மளை அறியாமலே நம்முடைய பர்சனாலிட்டி மாறுது. ஐ மீன் நம்மளை அறியாமலே நம்முடைய எண்ணங்கள் மாறுது. அப்படிப்பட்ட தீமையாய் மாறுது. நல்லா இல்லை, தீமையாய் மாறுது. அவன் வந்தாலே ஊர் கதையெல்லாம் பேசுகிறோம். அவன் வந்தாலே யாரை பற்றியோ குறை சொல்கிறாங்க. என்ன, அவன் வந்தாலே மனசில் ஒரு கோபம் வருது, எரிச்சல் வருது. அப்படின்னும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை நாம் என்ன செய்யணும்? விலக்கிடணும். சரியா? சரி, அப்போது நமக்கு தெரியும், சில காரியங்கள் நமக்கு தெரியும். இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாமளே சிலவற்றை நம்ம விட்டு அப்புறப்படுத்த கற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
நமக்கு நிறைய காரியம் நமக்கு தெரியுது. என்ன நமக்கு கொஞ்சம் முடி நீளமாக வளர்ந்துட்டாலே சிலரால் முடியாது. என்ன நானும் இந்த வாரம் எனக்கு எனக்கு முடி வெட்டின மாதிரியும் இருக்கக்கூடாது, வெட்டியும் இருக்கணும். அது அது அந்த அந்த மாதிரி என்ன ஒரு 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 லிமிட்டோடு வச்சுருப்பேன். அது கொஞ்சம் வளர்ந்துட்டாலும் எனக்கு இருக்கவே முடியாது. அங்கே போய் கட் பண்ணும்போது அதிகமாக கட் பண்ணால் அவன் தொலைஞ்சான். அது அது நான் நினைக்கிற மாதிரி அவன் கட் பண்ணான். அது மாதிரி நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். என்ன நம்ம இப்படி தான் நம்முடைய லிமிட் தெரியும். சிலருக்கு நிறைய விஷயத்தில் சாப்பாடில் தான் நம்ம ஆட்களுக்கு தெரிய மாட்டிருக்கு லிமிட். என்ன அவன் இன்னும் கொஞ்சம் சாப்பிட முடியுமான்னா இன்னும் கொஞ்சம் என்ன ஐயா கொண்டாங்க ப்ரைஸ் எல்லாம். ஸோ அதனால் நம்ம ஜனங்களே லிமிட் இல்லாமல் சாப்பிட்றது. நம்ம இந்தியன் ஃபுட்டில் தான் அன்லிமிட்டெட் ஃபுட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அன்லிமிட்டெட் ரைஸ் வேணும் சார் எங்களுக்கு. அவன் வாங்குறது 2 இட்லி, அவன் சொல்கிறான் பாருங்கள் இந்த சாம்பாரை ஊற்ற சொல்லி. அதனால தான் சாம்பாருடைய ஸ்டைலே மாறி அது ரசமாக மாறிடுச்சு. நம்ம ஆட்கள் அவனுக்கு சாம்பார் ஊற்றினா பத்தாது, அதில் போய் சுடு தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு கொண்டு வந்து அப்படி 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 கொட்டினா தான் நம்ம ஆட்களுக்கு பிடிக்குது. ஸோ தயவு செய்து எது நம்ம கூட இருக்கணும், எது நம்ம விட்டு விலகணும் அப்படின்றத நாம் நிதானிக்கணும். சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உன் சத்துருக்களை பார்த்து, என்ன உனக்கு விரோதமாக இருக்கிறவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் பேசுகிறார். அதே மாதிரி 31:8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். யோசுவா, இஸ்ரவேல் ஜனங்கள், மோசேக்கு அப்புறம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? மோசே எங்களை விட்டு விலகி போயிடுவாரோ? மோசேயினுடைய ஓட்டம் முடிய போது, யார் எங்களை நடத்துவார்? அப்போ ஆண்டவர் மிக தெளிவாய் மோசேயின் மூலம் சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஒரு மனுஷன் கூட இருப்பான், அவன் போயிடுவான். ஆபிரகாம் என்னாலும் வாழ முடியாது, ஈசாக்கு என்னாலும் வாழ முடியாது, மோசே என்னாலும் வாழ முடியாது. அவங்கெல்லாம் விலகுறவங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. ஆனால் உன்னை விட்டு விலகாத ஒருவர், முதலாவது சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு முன்பாய் அவர் போகிறவர். உன் தேவனாகிய கர்த்தர் 31:8 உனக்கு முன்பாய் அவர் போகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்ம விட்டு தேவன் விலகக்கூடாது. ஆமென். மனுஷங்க விலகலாம், சில நேரத்தில் வேலை நம்ம விட்டு போயிடலாம், சில நேரத்தில் நம்ம நினைக்கிற நண்பர்கள் நம்ம விட்டு விலகி போயிடலாம். நம்முடைய லைஃப்பில் ஒரே ஒரு கோல், முக்கியமான ஒரு கோல், என்னோடு கூட கர்த்தர் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவர் என்னை விட்டு விலகக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய லைஃப்பில் கொடுத்த மிகப்பெரிய காரிய ரட்சிப்பு, அபிஷேகம், பரிசுத்தம். என்ன தேவன் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். அவரை இழக்க நமக்கு தைரியம் உண்டா? என்ன ஆண்டவர் இல்லாம வாழ முடியும் என்கிற ஒரு தைரியம் நமக்கு உண்டா? ஆண்டவர் எனக்கு வேண்டாம், இந்த உலகம்தான் வேணும், ஆண்டவர் எனக்கு வேண்டாம், எனக்கு நண்பன் தான் வேண்டும், ஆண்டவர் எனக்கு வேண்டாம், பணம் தான் எனக்கு வேண்டும்னு சொல்ற அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு உண்டா? என்ன முடியுமா? சொல்லுங்க, என்ன முடியுமா? ஐயோ, எப்படி நான் ஆண்டவரை நான் மறப்பேன்? எப்படி ஆண்டவருடைய அன்பை நான் மறப்பேன்? ஏதோ சில தவறுகளை செய்யற, அவ்வளவுதான். மற்றபடி இயேசு இல்லாத ஒரு ஜீவியத்தை நம்மளால நினைச்சு பார்க்க முடியுதா? இயேசு இல்லாம
பணம் இல்லாமல் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். வேலை இல்லாமல் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். யாருமே இல்லாமல், குடும்பமே இல்லாமல் அனாதையாக நிற்கலாம், நோ ப்ராப்ளம். இயேசு இல்லாமல் இருக்க முடியாது ஐயா. ஒரு ஆமீன் கூட சொல்லலையே நீங்க. ஆமீன், அல்லேலூயா. முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால தான் கிறிஸ்தவர்கள் ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த அன்பு, அது விலையேற பெற்ற ஒரு அன்பு. அது அதை எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. என்ன, இந்த உலகத்தில் யார் வேணாலும் நம்முடைய லைஃப்பில் வரலாம் போகலாம். ஆனால் வந்த ஒருவர் மட்டும் நம்முடைய லைஃப்பை விட்டு போகவே முடியாது. ஆமென். யார் அவர்? இயேசு. அவர் நம்முடைய லைஃப்பை விட்டு போகவே முடியாது. எனக்கு தெரியல எப்படி நாம் ஆண்டவரை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன் எப்படி எனக்கு தெரியல. இல்லை பிஸ்னஸ்க்காக இயேசுவை தேடி வந்தியா, இல்லை ஒரு குழந்தைக்காக இயேசுவை தேடி வந்தியா? இருக்கலாம், அது ஆரம்பம் அப்படி இருக்கலாம். ஆனால் அவரோடு கூட பழகின பிறகு, அவரோடு கூட ஒரு ஐக்கியம் வந்த பிறகு, அவர் இல்லாமல் முடியாது. அவர் இல்லாமல் முடியாது. cannot. அவர் இல்லாமல் முடியாது. அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல தெரியல. பிரைஸ் தி லார்ட். அவர் இல்லாமல் முடியாது. என்ன, ஒரு நாள் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், ஒரு நாள் சர்ச்சுக்கு வராமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இயேசுவே இல்லாமல் வாழ முடியுமா? பிரைஸ் தி லார்ட். cannot. எத்தனை பேர் நான் சொல்றது அக்ரி பண்ண முடியும்? ஆமென். cannot. we cannot live without Jesus. பாஸ்டர், சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? முடியும். அதுக்கப்புறம் செத்து போகலாம், முடியும். சாக இஷ்டமா? பரவாயில்ல, சாகலாம். ஒருவேளை உன்னுடைய இலக்கு, உன்னுடைய தரிசனங்கள், உனக்குள்ள மனசுல இருக்கக்கூடிய ஆயிரமான ட்ரீம்ஸ், அதெல்லாம் நடக்காம போகலாம். ஆனால் பட் இயேசு இல்லாமல் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஐயா. இன்றைக்கு இந்த ஒரு இருதயம் மோசேக்கு இருந்தது, யோசுவாவுக்கு இருந்தது. பயப்படுறாங்க, என்ன ஆண்டவரே செய்ய போகிறோம். அது மோசே அதுதான் சொல்றார். அவர் உன்னை விட்டு விலகுவதில், அவர் உனக்கு முன்பாய் போக போகிறார், உன்னோடு கூட வரப்போகிறார், அவரை விட்டுடாத. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டுடாத. மனசுல எப்பவுமே ஒரு சத்தம் இருக்கணும், சுவாமி என் கூட இருங்க, நீங்க தான் எனக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார். அதுக்காக அவர் நல்ல ஒரு ஜெபம் பண்ணார். நீங்க அந்த எசேக்கியாவை குறித்து பார்க்கும் பொழுது, எசேக்கியா அவரை குறித்து நிறைய காரியங்கள் நல்லா இருக்கும். ஆனால் சில இடத்துல சொல்லப்படுது அவருடைய இருதயம் மாறிச்சுது. என்ன மாறிச்சுது? தேவ பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம் வர்றதுனால இயேசு உன்னை விட்டு போயிடக்கூடாது. புகழ் வர்றதுனால இயேசு உன்னை விட்டு போயிடக்கூடாது. அன்னைக்கு குறைவின் மத்தியில் இயேசுவே என்னை ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நிறையவா இருக்கு. பாக்கெட்டை பர்ஸை திறந்தா நிறைஞ்சு இருக்கு. அன்னைக்கு பர்ஸில் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், காயின்ஸ் போடுவதற்காகவே. அன்னைக்கு நம்ம பர்ஸில் அதுதான் ரொம்ப பெருசாக, அப்படியே பெருசாக நிற்கும், $1, 10 cent. இல்லை, இப்போ அது இல்லை. இப்போ பர்ஸில் அந்த மெயின் பேக்கெட்டில் $100 இருக்குது, $50 இருக்குது, $20 இருக்குது, $2 கட்டாயம் இருக்குது. காணிக்கைக்கு வேணுமே. ப்ரைஸ் சொல்லடா. அல்லேலூயா. சரி, போய் கடையில் போய் அதுக்காக என்ன செய்கிறாங்க, பிள்ளைக்கு ஒரு பிஸ்கெட் பாக்ஸ் வாங்கி, பேக்கெட் வாங்கி $20 கொடுத்து இல்லாட்டி $50 கொடுத்து, அதுக்காக எதுக்கு? காணிக்கைக்கு சேஞ்ச் வேணும் அப்படின்றதுக்காக பிஸ்கெட் வாங்குறாங்க. பிஸ்கெட் வாங்குவது தப்பல்ல, காணிக்கைக்கு சேஞ்சுக்காக வாங்குறது தான் தப்பு. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரியா? ஸோ $2 நான் குறைவா சொல்லலை, $2 தான் எங்களை காப்பாற்றுது. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். சரியா? நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். we see everywhere blessings. வேலையில் ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஆசீர்வாதம், ஒரு சில வருஷமா ஜெபித்த ஜெபங்கள் கனி கொடுக்குது.
தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரா? அவருடைய கரம் மேல இருக்கா? அல்லேலூயா. வாழ்க்கையில என்ன வந்தாலும், எது இல்லைனாலும், எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. யோசுவா 1:5 ஆண்டவர் சொல்றாரு, மோசேயோடு ஆண்டவர் பேசி யோசுவாடத்துல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்ததை போல உன்னோடே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். இந்த வருஷம் முழுசும் உன்னோடு இருந்த ஆண்டவர் தொடர்ந்து உன் கூட இருப்பார். அந்த யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றார், யோசுவா, மோசையோடு இருந்ததை போல உன் கூட நான் இருக்க போறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு இந்த வசனம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு யோசுவாவுக்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதற்காக சிலுவையில தொங்கலப்பா. உன்னை விட்டு விலகுவதற்காக, நான் சாட்டையினால் அடிக்கப்படுவதற்கு, என் சொந்த குமாரன், நான் படைத்த மண்ணால படைத்த மனுஷன், என்ன மண்ணால படைத்து நான் ஜீவன் கொடுத்த அந்த மனுஷன், என் கையில நான் உருவாக்கி நான் வச்ச அந்த மனுஷன், பாவ மனுஷன், என் குமாரனை சிலுவையில் அறைவதற்கு நான் ஒப்பு கொடுத்தது எதற்கு தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னோடு கூட அவர் இருப்பதற்காய். ஆமேன். அல்லேலூயா. ஏசாமி விட்டு விலகி போக மாட்டார், விலகி போக மாட்டார். அவர் உனக்காக எவ்வளோ பெரிய ஒரு பிரைஸ் அவர் தந்திருக்கிறார். யார் நமக்காக அடிக்கப்படுவாங்க? யார் அடிக்கப்படும்? 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். 6 மணி நேரம் ரத்த வெள்ளத்தில் தொங்கினார். நம்ம சாயங்காலம் ஹோட்டலுக்கு போவோம், 6 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் சொல்றார். 6:45 அவர் வந்தாருன்னா அவருடைய நிலைமை என்னன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் 8 மணிக்கு ஃபோன் பண்ணி, இல்லைம்மா எனக்கு இன்னைக்கு வர முடியாதுன்னு சொன்னாருன்னா எரிமலை வெடிக்கும். சரியா? ஏசாமி நமக்காக 6 மணி நேரம் தொங்கினார் சிலுவையில். அவரை போல நமக்காக யாரும் கஷ்டப்படவும் போறதில்லை, அவரை போல நம்ம யாரும் நேசிக்க போறதில்லை, அவரை போல நமக்காக யாரும் பிதாவினிடத்துல பரிந்து பேச போறதும் இல்லை. உனக்காக இயேசு இருக்கிறார். ஆமென். இந்த வருஷம் முழுவதும் நடத்தினர் சொல்றாரு, யோசுவாவோடு இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்றார். நாமே அந்த உன்னத தெய்வத்தை விட்டு நாம விலகணும்? சிற்றின்பத்திற்காய், பாவத்திற்காய், என்ன நாம ஏன் விலகணும்? அல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் எடுப்போம், இன்னைக்கு சொல்லுவோம், இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உயிரோடு இருக்க மட்டும் உம்மை விட்டு நான் விலக மாட்டேன். என்ன, நான் உயிரோடு இருக்க மட்டும் உமக்கு தான் நான் முதலிடம் தருவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் சுவாமி என் வாழ்க்கையில நீர்தான் ஹீரோ. ஆண்டவரே நீர்தான் என் வாழ்க்கையினுடைய தலைவர். ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க வாக்குத்தத்தம் கொடுங்க. முடியுமா? நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிப்பதை நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை ஆண்டவரை நோக்கி பார்ப்பதை நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பதை நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிப்பதை நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இந்த பூமியில விழும் வரைக்கும் இயேசுவே உம்மை நான் ஆராதித்து கொண்டே இருப்பேன், நான் உம்மை விட்டு விலகுவதில்லை. ஆமென். நாம அப்படி மாறணும் ஆண்டவருக்கு. அதுதானே எதிர்பார்க்கிறாரு, அதுதானே எதிர்பார்க்கிறாரு. நாம விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே, இந்த உலகமே விட்டு விலகினாலும் நானும் விட்டு விலக மாட்டேன் சுவாமி. இந்த உலகமே எனக்கு விரோதமாய் எழும்பி, என் குடும்பமே எனக்கு விரோதமாய் எழும்பி இயேசுவை விட்டு வந்துடுன்னு சொன்னா என்னால முடியாது ஆண்டவர். How can I do that? Praise the Lord. இன்னைக்கு இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? இன்றைக்கு இயேசுவின் மேல் நீர் வைத்திருக்கிற அந்த பற்று எப்படிப்பட்டது? அதுதான் நம்ம சபையில பார்க்க முடியும், ஊழியத்துல பார்க்க முடியும். என்ன,
அந்த ஆலயத்துக்கு வரும்பொழுதே அது தெரியும். வரும்பொழுதே தெரியும். அந்த ஜபத்தில் தெரியும், அந்த ஆராதனையில் தெரியும். ஆமென். தெரியும், அது ஆராதனையில் தெரியும். எனக்கு நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு. நாம விட்டு விலகி போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ஒரு கனெக்ஷன், அது ஒரு உன்னத கனெக்ஷன். அது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, எவ்வளோ வீட்டில் ஆடல் பாடல், எவ்வளோ சத்தம், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கர்த்தரை சந்திக்கிற நேரம் வரும்பொழுது அந்த இருதயம் என்ன செய்யுது? இயேசுவேன்னு சொல்லி அவரை பார்க்க துடிக்குது. ஆமென். இயேசுவேன்னு சொல்லி அவரை பார்க்க துடிக்குது. அந்த வேலை இடத்துல நீ போய் வேலை செய்துட்டு இருக்கும்போது அந்த சண்டே ஆராதனை நேரம், ஐயோ கர்த்தருடைய ஆலயத்தில் நான் இல்லையே, வேலையில் இருக்கிறேனே, அந்த உள்ளம் துடிக்குது. துடிக்குதா? ஆமென். நான்லாம் கதறி இருக்கிறேன் வேலையில், வேலைக்கு போகும் பொழுது. சில நேரத்தில் சண்டே ஒர்க் பண்ண மாட்டேன். சில அர்ஜென்ட் ஜாப் வரும், என்ன செய்யணும்னு தெரியாது. அங்கே துடிக்கும், உள்ளம் துடிக்கும். சாமி, உம்மை ஆராதிக்க வேண்டிய நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வேண்டிய நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை பாட வேண்டிய நான் ஆண்டவரே, உம்மை துதிக்க வேண்டிய நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் தான் ஆண்டவர் பார்க்கிறார். சின்ன சின்ன விஷயம், உள்ளத்தில் இருந்த அந்த ஆசையை பார்த்தார். எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சர்ச்சில் என்னை யாரும் எனக்கு சரியாக பாட வராது, மியூசிக் வராது, ஒன்றும் வராது. நான் நத்திங் இன் த சர்ச். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் ஏசாமி மேலே ஒரு ஏக்கம். அவர் எனக்கு எவ்வளோ செய்தார். ஏனோத்தில் நான் வேதம் வாசிக்கும் பொழுது நான் புதிய ஏற்பாட்டில் நான் ஆரம்பிக்கல, நான் ஆரம்பித்தது பழைய ஏற்பாட்டில் ஆரம்பித்தேன். அதில் யோசேப்பை பார்த்தேன், தாவீதை பார்த்தேன். அவர் என்னை அப்படி மாற்றுவார்னு என்னை அறியாமலே ஒரு எண்ணம் வந்தது, ஒரு பாசம் வந்தது. அவரை விட்டு விலக என்னால் முடியலை. பெங்களூரில் 4 வருஷம் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். எல்லாரும் படித்த நல்ல பணக்கார பசங்க, இஷ்டம் போல் வாழ்வாங்க, இஷ்டம் போல் நடப்பாங்க. ஆனால் அவரை விட்டு என்னால் விலக முடியலை. நண்பர்கள் எல்லாம் கூத்தடிப்பாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. cannot. இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பாதிப்பா, இல்லை உங்களுக்கு அப்படி இருக்கா எனக்கு தெரியலை. பிரைஸ் தி லார்ட். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு அந்த பாதிப்பு இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமீன், ஆமீன். எப்படியாவது போயிருந்திருக்கலாம், வாழ்க்கைனால் முடியல. என்னை யாரும் கண்ட்ரோல், அப்பா அம்மா கூட இல்லை, யாருமே இல்லை. அவரை விட்டு நான் விலகுவதில்லை, அவரை விட்டு நான் விலகி போவதில்லை, சபையை விட்டு நான் விலகுவதில்லை, அவர் கொடுத்த ஊழியத்தை விட்டு நான் விலகுவதில்லை. ஆமென், ஆமென். சும்மா ஆண்டவர் ஆசீர்வாதம் தரலையேன்னா, ஆண்டவர் ஆசீர்வாதம் தராததற்கு 1000 ரீசன் இருக்கும். ஐ நோ தட். சில நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் வரலன்னா அதற்கு ஒரு நல்ல காரணம் இருக்கும். அவர் கரத்தில் நல்ல காரணம் இருக்கும். ஏன் சாமி இப்படி எனக்கு செய்யலை அப்படின்னு அவரை பார்த்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை பார்த்து சொல்லணும், நீங்கள் செய்கிறது கரெக்ட். ஆமென். நீங்கள் என் வாழ்க்கையில் இந்த உபத்திரம் வந்தது நன்மைக்கு, என் வாழ்க்கையில் இந்த பாடு வந்தது நன்மைக்கு, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்தது நன்மைக்கு. என்னுடைய வாழ்க்கையில் நான் போகிற சில பிரச்சனைகள் பாடுகளில் நான் பார்த்தேன், இதெல்லாம் எனக்கு நடக்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். இதுக்கெல்லாம் நான் என்ன செய்தேன்? இப்படியெல்லாம் எனக்கு நிந்தை வர, அவமானம் வர, போராட்டம் வர, பிரச்சனை வர, இப்படியெல்லாம் எனக்கு ஜனங்க எனக்கு துரோகம் பண்ண நான் என்ன செய்தேன்? எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனால் எல்லாம் நன்மைக்காக இருக்கும். ஆமென். அவர் இருந்தா போதும். பிரைஸ் தி லார்ட். அவர் உன்னை விட்டு விலகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகக்கூடாது. சில கேள்விகளுக்கு எனக்கு பதிலே இல்லை, இதுவரைக்கும் எனக்கு பதில் இல்லை. I have no answer for my questions, but I have Jesus. That is more than sufficient. I mean, I have no answer for my questions. ஏன் ஆண்டவரே இது எனக்கு நடக்கல, ஏன் ஆண்டவரே இது எனக்கு நடக்குது, ஏன் ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வாய்க்கல, தெரியல. I don't have answer. ஆமென். அதை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ண நான் விரும்பலை. இயேசு என்னோடு இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார், அதை மட்டும் பார். இந்த ஆசீர்வாதம், இந்த செழிப்பு,
இந்த காரியம்லாம் தானாய் வரும். அதை நீ தேடிப்ப வேண்டிய அவசியமே இல்லை, தானாய் வரும். ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழுது எல்லாமே உனக்கு நடக்கும். ஆமென். ஆனால் கர்த்தர் உனக்கு கிருபை பாராட்டட்டும். அல்லேலூயா. சரி, 2 நாளாகமம் 18வது அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் ரதங்களின் தலைவர்கள் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இந்த யோசபாத் ஆகாப் என்கிற ராஜாவோடு யுத்தத்திற்கு போகிறான். அந்த யுத்தத்திற்கு போகும் பொழுது ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகள் நினைக்கிறேன். அவங்க சொல்றாங்க, ஆகாப்புக்கு நீர் இந்த யுத்தத்திற்கு போகும், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அப்பொழுது யோசபாத் கேட்கிறார், இங்க கர்த்தருடைய ஊழியக்காரன் யாராவது இருக்கிறான்? பொழுது மிகாயா என்கிற ஒரு ஊழியக்காரனை அழைத்து கேட்கும்போது அவன் சொல்றான், இந்த யுத்தத்தில் ஆகாப்பே நீ செத்து போவே அப்படின்றார், நீ திரும்பி வரமாட்டே. இதெல்லாம் கேட்டார், இந்த யோசபாத் இதெல்லாம் கேட்டார். ஆனாலும் யுத்தத்துக்கு போறார். அந்த ராஜா என்ன சொல்றான் இவனை பார்த்து, நீ ராஜ வஸ்திரம் தரித்துக்கொள், நான் ராஜ வஸ்திரம் தரிக்காமல் என்ன செய்வேன், யுத்தத்துக்கு போவேன். ஆகாப் ராஜா இந்த யோசபாத்தை சொல்றார். உடனே யோசபாத்துக்கு ரொம்ப பெருமை என்னவோ தெரியல. இப்போ ஒரே 2 ராஜா யுத்தத்துக்கு போறாங்க. இப்போ ஒரு ராஜா தான் யுத்தத்தில் அந்த ராஜ ட்ரெஸ்ல போறார், இன்னொரு ராஜா மார்வேடத்தில் போறான். அவன் எவ்வளோ கன்னிங் பாருங்க அவன். ஆனால் அழிவு அவனுக்கு தான், ஆனால் இவனுக்கு இல்லை. அந்த யுத்தத்தில் ஏன் தெரியல, ஒருவேளை இவர் தான் அந்த யுத்தத்தை நடத்துகிறார் போல இருக்கு. எதிரிகள் என்ன செய்தாங்க, ஓ ராஜா இவன் தான், அவனுக்கு ஆகாப்பா யோசபாத்தான்னு தெரியல. இஸ்ரவேலின் ராஜா தான் மெயின் யுத்தம். ஸோ அவனை அழிக்கணும்னு சொல்லி எதிரிகள் இவனை மட்டும் பிடிக்கணும்னு சொல்லி கிட்ட வரும் பொழுது இவன் ஆண்டவரை நோக்கி கத்துகிறான். ஆண்டவர் அவனுக்கு உதவியாக இருந்து அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். அவன் சத்துருக்களை ஆண்டவர் அவனை விட்டு விலகும்படி செய்தார். இந்த மாறுவேடத்தில் போன ராஜாவை யாரோ ஒரு ஆள் இருக்கான், அவன் எங்கேயோ அம்பு எறிஞ்சானா, அது நேராக போய் அவனுடைய கவசத்திற்குள்ளாய் பாய்ந்து அவனை அந்த அம்பு அடித்து அவன் ரதத்தில் சாகுறான். அவனுடைய இரத்தத்தை நாய்கள் நக்குகிறது. எலியா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனம் பலிக்கிறது. இதெல்லாம் பைபிள் படிச்சிருந்தா புரியும். சரியா? படிக்கலைன்னா ஐ கான்ட் ஹெல்ப் இட் அவுட். ஓகே, நீங்கள் போய் இந்த 2 நாளாகம் அந்த புஸ்தகத்தில் அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 நாளாகமும் 18வது அதிகாரத்தை நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். ஏதாவது புரியும், புரியாமல் இருக்காது, புரியும். அதுக்கப்புறம் மற்றதை கற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், சத்துருக்கள் உன்னை விட்டு விலகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில நேரத்தில் யாரோ ஒருத்தனுடைய சத்துரு இவனுக்கு சத்துருவா மாறிட்டான். யாருடைய சத்துரு? ஆகாப்புடைய சத்துரு யோசபாத்தினுடைய சத்துருவாய் மாறினான். அனுசாரி, நல்ல வார்த்தை, நல்ல தமிழ் வார்த்தையெல்லாம் இருக்கு. என்ன உதவியாக இருந்தார். சத்துருக்களை நம்மை விட்டு ஆண்டவர் விலக்குவதற்கு நமக்கு உதவியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்துருக்கள் நம்ம மேல பலவிதமான தீமைகளை கொண்டு வருவார்கள். ஸோ நாம சத்துருக்கள் கரத்தில் நாம் பிடிபடாதபடி கர்த்தர் நமக்கு உதவியா இல்லை அப்படின்னா, கர்த்தர் நம்மை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு நமக்கு ஒரு காரியம் தெரியும் பொழுதே சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து கொள்வாங்க. சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. சத்துருக்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுத்தோம். ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்களுடைய விருப்பத்திற்கு என்னை என்ன செய்யாதையும் ஒப்புக்கொடாதேயும். ஆண்டவரே, நாய்களுடைய என்னுடைய துஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாது. இப்படிலாம் வசனங்கள் இருக்கு. ஸோ அப்போ சத்துருக்களை ஆண்டவர் நம்மை விட்டு விலக்கணும். ஸோ நமக்கு சத்துருக்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி முடியுமா அப்படின்னும் பொழுது சாலமோனை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுக்கு சத்ருவும் இல்லை, அவனுக்கு விரோதியும் இல்லை. யாரும் இல்லையா? சத்ருவும் இல்லை, விரோதியும் இல்லை. தேசம் அமைதியாக இருந்தது.
ஏன் தேசம் அமைதியா இருந்தது? அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதனால ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை தேவனுடைய ஆலயத்தை கட்டுறான், உனக்கு சத்ருவும் இல்லை, உனக்கு விரோதியும் இல்லை. அவரவர் தங்களுடைய அத்திமரத்தின் நிழலிலும் அவரவர் தங்களுடைய திராட்சை செடியின் நிழலிலும் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சத்துரு உன்னை அணுகக்கூடாதுன்னா நீ தேவனுடைய ஊழியத்தில் எதையாவது செய்யணும், ஆலயத்தை கட்டணும். தேவனுடைய ஆலயத்தை கட்டி பாருங்க, சத்ரு உங்களை அணுக மாட்டான். என்றால் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதை மிக அழகாய் சொல்லுது. என்ன, களஞ்சியத்தை போய் பார்த்த ஒன்றும் இல்லை, நிறைய கொண்டு போய் விதைச்சு அறுவடை பண்ணும்பொழுது ஒன்றே இல்லாமல் வந்த. ஏன்னா இது தேவனுடைய ஆலயத்தை கட்டுற காலமான்னு சொல்லி நீ கேட்ட. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்ட நீ ஆரம்பித்தபடினால் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஸோ எப்போ நாம் தேவனுக்கு உகந்ததை செய்கிறோமோ சத்துருக்களை ஆண்டவர் விலக்குவார். பிரைஸ் தி லார்ட். உனக்கு சத்துருக்கள் இருந்தாலும் அவர்கள் இச்சகம் பேசி அடங்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்துருக்கள் என்ன செய்யணும்? அடங்கணும். சொல்லுங்க, அடங்கணும். நம்ம கை உயர்ந்து இருக்கணும். உன்னுடைய பிடரிய ஆண்டவர் சத்துருக்களுடைய கரத்தில் கொடுக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதற்கு நீ என்ன செய்யணும்? தேவனை உன் அருகிலே வைத்து கொள்ளணும், உன்னோடு வைத்து கொள்ளணும். தேவன் விரும்புகிற தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு என்ன தெரியுமா? சபையில இருந்து சபையை கட்டுவது, சபையிலிருந்து ஊழியத்தை கட்டுவது, தனியாய் நின்று ஊழியங்களை போய் செய்து ஆத்தும ஆதாயம் செய்வது. இதெல்லாம் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் மேலே இறங்கும். இன்றைக்கு பரலோகம் செயல்படுகிற விதம் வித்தியாசம். தாவீதின் காலத்தில் பரலோகம் செயல்பட்ட விதம் வித்தியாசம். இஸ்ரவேல் ஜனங்களை உயர்த்தி மற்ற ஜனங்களை தாழ்த்தி இஸ்ரவேலின் தேவனே உயர்ந்தவர் என்று காண்பிக்கிற காலம் அது. இன்றைக்கு பரலோகம் செயல்படுகிற விதம் வித்தியாசம். இன்றைக்கு பரலோகம் எப்படி செயல்படுகிறது? கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துவதன் மூலமாய் பரலோகம் செயல்படுது. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் ஜெயித்தார்கள், அதனாலே தேவன் பெரியவர் என்று காண்பித்தார். இன்னைக்கு நாம கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுது தேவன் பெரியவர் என்பதை நமக்கு காண்பிப்பார். ஆமென். ஸோ இன்னைக்கு நம்முடைய இது மாறி போச்சு. இன்னைக்கு நாம சத்துருக்களை எப்படி ஜெயிக்கிறோம்? நேசித்து ஜெயிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவள் அன்பு கூர்ந்து ஜெயிக்கிறோம். உன் எதிராளிக்காக ஜெபம் பண்ணி அவனை நீ ஜெயிக்கிறாய். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. எதிராளியை மேற்கொள்வோம். எதிராளியை உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் 7 விதத்தில் சிதறடிக்கப்படுவார்கள். ஆமீன். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன? உனக்கு விரோதமாக எழும்பி வருவர்களுக்காக ஜெபம் பண்ண, அவர்களை ஆசீர்வதி, அவர்களுக்கு நல்வழியை காண்பி. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பழைய ஏற்பாடுல யூதர்கள் புறஜாதிகளோடு கூட கலந்து கொள்ள மாட்டாங்க. புதிய ஏற்பாடு என்ன? நீ உலகம் எங்கும் போய் அவங்களோடு கலந்து அவங்க கால்களை கழுவு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ சத்துருக்களை ஆண்டவனை விட்டு விலக்குவார். இன்னைக்கு நமக்கு சத்துருக்கள் தானா எழும்புவாங்க, தானா போயிடுவாங்க. நீ கர்த்தரோடு இரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். சத்துருக்களை தேவன் விலக்குவார். பாஸ்டர், நம்ம ஊழியத்துக்கு விரோதமாய் சத்துருக்கள் இருக்கிறாங்க, விலக்குவார். ஆண்டவர் விலக்குவார். சிலரை ஆண்டவர் ரட்சித்து சபையில கொண்டு வந்து சாட்சியாய் மாற்றுவார், வல்லமையாய் மாற்றுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆமென். இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க. யோபு 1வது அதிகாரம் 1 வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். எதற்கு விலகினான்னா? பொல்லாப்புக்கு. 1வது அதிகாரம் 18. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் யார்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. யோபு 2:3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. ஆமென். பொல்லாப்புக்கு விலகுகிறவன்.
இன்னொரு இடத்துல வசனம் சொல்லும், பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நீ என்ன செய், விட்டு விலகு. பிரைஸ் தி லார்ட். பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லாவற்றையும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 22வது வசனம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்யுங்க, விலகுங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. எனக்கு அன்பானவர்களே, விலகுங்க. ஆண்டவர் யோபின் மேல என்னத்துக்கு ஆண்டவருக்கு சந்தோஷம்? அவன் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். ஒரு விஷயம் நமக்கு தப்புன்னு தெரியுது, அதை விட்டு என்ன செய், விலகு. கோபப்படுற, எரிச்சல் வருது, மூர்க்கமா நடக்கிற, அதை விட்டு விலகு. பொய் பேசுற, தவறு செய்யற, அதை விட்டு விலகு. பிரைஸ் தி லார்ட். அதில் நிற்காத. அப்பதான் தேவனுடைய ஆசீர்வதிப்பார். அப்பதான் தேவனுடைய பாதுகாப்பு மேல இருக்கும். பொல்லாங்கானது நம்முடைய லைஃப்ல இணைஞ்சு, ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணு, நன்மை தீமை நமக்குள்ள இருக்கு. உனக்குள்ள நன்மையும் இருக்கு, உனக்குள்ள தீமையும் இருக்கு. கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தான் உனக்குள்ள இருக்கக்கூடிய தேவ கிருபை. எல்லாருக்குள்ளேயும் தீமை இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இச்சை இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் பண ஆசை இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் எல்லா விதமான துர்குணங்கள் இருக்கு. அதை நம்ம ஜெபத்தில், அபிஷேகத்தில், வசனத்தில் அதை என்ன செய்கிறோம், நம்ம விட்டு எடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நம்மை மாற்றுகிறார். நீ பொல்லாங்கோனோடைய நீ வாழ்ந்துட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா வர்றதில்லை. இன்னைக்கு ஏன் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதில்லை? பொல்லாப்பு இருக்கு, அவங்களுக்குள்ள எரிச்சல் இருக்கு, கோபம் இருக்கு, பின்மாற்றம் இருக்கு, உண்மை இல்லை. பொல்லாங்காய் தோன்றுகிறது உன்னை விட்டு விலக்கு. உனக்கு தெரியாதா? தெரியும், தெரிஞ்சே செய்கிற, அதுதான் பிரச்சனை. உனக்கு ஏமா இது உனக்கு பொல்லாப்பு, இது தப்பு, இது உனக்கு தெரியுமானா? ஆமாம் தெரியும், தெரிஞ்சுட்டே தான் நாங்கள் செய்கிறோம். தெரியாமையா செய்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். எனக்கு அவங்கள பிடிக்காதுன்னா பிடிக்காது, அவ்வளோதான். ஏமா அவங்கள நேசிக்க மாட்டாயா? நேசிக்க முடியாது. ஆண்டவர் நேசிக்க தானே சொல்றாரு, ஆனால் நான் முடியாது. ஏன்? பொல்லாங்கு, இருதயத்தில் பொல்லாங்கு. இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல பொல்லாங்கோடு நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பொல்லாங்கானதை விட்டு விலகுவது. ஒரு நாள் புருஷனுக்கு கோபம் வர்ற மாதிரி பேசிட்டு அடுத்த முறை அப்படி பேசாத அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு கேட்க மாட்டிருக்கு, அப்படிதான் பேசுது. அவர் என்ன போடினார், நான் போடான்ட்டேன். அதோட நிறுத்தலை, அதுக்கப்புறம் நிறைய. சரியா? இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறதுனால சொல்கிறேன்னு. பிரைஸ் அவர் போடினா நான் போடான்ட்டேன். ஏமா புருஷனை பார்த்து கேட்டால் நீ ஏன் இப்படி சொன்னா, அவ இடிக்கிற இடியில் அந்த அந்த ஃப்ரிட்ஜு திரும்பிடுது பாஸ்டர். என் மேலே இருக்கிற கோபத்தை எது மேலே போய் காட்டுறா? ஃப்ரிட்ஜ் மேலே போய் காட்டுறா. அந்த அடிக்கிறா பாருங்க. கதவை அடித்தா 3வது வீட்டுக்காரன் வீட்டில் கிளாஸ் டம்ளர் கீழே விழுது. பிரைஸ் பொல்லாங்க. ஏன் மாற்ற முடியாது? அபிஷேகத்தில் நிறைய நல்லா நிறையிறாங்க. ஆராதனை பண்ணும் பொழுது கண்ணீர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகுது, இங்கே வரைக்கும் போகுது. வர்ஷிப் பண்ணுறான், அப்படிதான் பண்ணுறான். கர்த்தர் இருக்கிறாருன்றான். வீட்டில் போனால் கர்த்தர் இல்லை. ஹலோ, பொல்லாங்க. பிரைஸ் பொல்லாங்க. ஆச்சரியமா இருக்கு. என்ன பொல்லாங்கப்பா. பிரைஸ் பார்க்க தேவகுமாரனை போல தான் இருக்கிறாங்க, தேவகுமார்த்தியை போல தான் இருக்கிறாங்க. அதுவும் அந்த கம்யூனியன் சர்வீஸ்க்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வேற வந்து நிற்காங்க. ஆனால் சண்டை போட்டு வந்து நிற்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. பொல்லாங்க. ஆண்டவர் சொல்ற பொல்லாங்கை விட்டு விலகு. எது பொல்லாப்பா தெரியுதோ அது விலகு. வேதத்தில் சில தேவ பிள்ளைகள் பொல்லாங்கோட இருந்தார்கள், ஆசீர்வாதமா மாறலை. பிரைஸ் தி லார்ட். நீ ஆசீர்வாதமா மாறணுமா? குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொண்டு வா, சபையில் தேவ சமாதானத்தை கொண்டு வா. கோல் சொல்றது எவ்வளோ பெரிய பாவம், மற்றவங்களுக்கு விரோதமாய் பேசுவது எவ்வளோ பெரிய பாவம், சபையில் பிரச்சனையை கொண்டு வருவது என்ன. இன்னைக்கு பாருங்க, சில ஆட்கள் எல்லாம் தசமபாகம் கொடுக்காதேன்னு சொல்ற பிரசங்கங்களில் யூடியூப்ல பரப்புறாங்க. அதுக்கு லைக் போடு, அதுக்கு என்ன போடு,
என்ன பொல்லாங்க அதெல்லாம். நீ தசமபாகம் தராம இந்த சர்ச்சில் இருந்து அந்த சர்ச்சை எப்படி ஊழியத்தை செய்ய முடியும்? என்ன வசனம், ஆண்டவருடைய வசனம் ஊழியத்தை, ஊழியக்காரன் ஆசாரியனை தாங்க வேண்டாமா சபை? என்ன தசமபாகம் கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இதை இவங்க லிஸ்ட் போட்டு, நான் அந்த ஊழியக்காரருக்கு $50, அந்த ஊழியக்காரருக்கு $50. எவன் சொன்னா எப்படி உனக்கு அப்படி அனுப்ப சொல்லி? என்ன பொல்லாங்கு, என்ன பொல்லாங்கு. எங்க அக்கா புருஷன் ஊர்ல பாஸ்டரா இருக்காரு, அவருக்கு நான் அனுப்புவேன். ரிலேஷன்ஷிப் பொல்லாங்கு. வசனம் தெரியல உனக்கு? என் மாமனார் பாஸ்டர், இங்க உனக்கு தான் நான் தான் மாமனார், நான் தான் அண்ணன், நான் ஹல்லேலூயா. நிறைய ஊழியங்கள், நல்ல நல்ல ஊழியங்கள் இருக்கு. காணிக்க அனுப்பு. ஐம் நாட் அகேன்ஸ்ட் தட். புகழுக்காக இல்லை, சுவிசேஷம் ஆத்துமாக்கள் தொடப்படணும். என்ன தயவு செய்து சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் யாராவது யூடியூபோ இல்லாட்டி ஏதாவது அனுப்புனாங்கன்னா அவங்கள கண்டித்து அனுப்புங்க. தேவனுக்காக வழக்காடுங்க. நீ இப்படி செய்யறது தப்பு, என்ன செய்யறது தப்பு. சில சின்ன சபைகள் இருக்கான், ஒரு 50 பேர் வச்சு அவன் ஊழியம் செய்துட்டு இருப்பான். அங்க போய் நீ அறிவிக்கிற, நீ என்ன செய்யறது கூட தசமம் வாங்க தரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஊழியக்காரன் சாப்பிட மாட்டான், பட்டினியா சாவான் ஐயா, பட்டினியா செத்து போவான். சபைகளுக்கு தசமபாகம் கொடுப்பதை குறித்து பிரசங்கிப்பதில்லை. கர்த்தர் கணக்கு கேட்பாரு, அவன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும். என்ன உன் சபைக்கு தசமபாகம் அனுப்புன்னு சொல்ற ஊழியக்காரங்க எத்தனை பேர்? என்ன நம்ம டிவி நிகழ்ச்சி நான் அதை அறிவிக்கிறேன், உன் சபைகளுக்கு தசமபாகத்தை அனுப்பு. சபைகளை மட்டும் ஒழுங்கா தசமபாகம் விசுவாசிகள் தந்திருந்தா இந்நேரம் சபைகள் பெரிய லெவல்ல போய் இருக்கும். பெருமைக்காக காணிக்க அனுப்புறாங்க. பெரிய ஊழியக்காரர் வராரு, அவருக்கு பெரிய காணிக்கை தரணும். நோ, ஏழை ஊழியக்காரனுக்கு பெரிய காணிக்கை கொடு. அவன் தான் கஷ்டப்படுறான், தரித்திரத்தில் இருக்கிறான். பெரிய மினிஸ்டர், பெரிய ஊழியக்காரர் வராங்க, அவங்களுக்கு கவர் ஃபுல்லா அழுத்தி தராத. உன் கிராமத்தில் இருக்கிற ஏழை ஊழியக்காரனுக்கு கொண்டு போய் கொடு, அவன் சர்ச்சை கட்டட்டும். ஆமென். போதும், பெரிய ஊழியக்காரன் நம்ம செய்ததெல்லாம் போதும், போதும். they have enough. ஒரு முறை ஆண்டவர் சொன்ன, வெறும் கட்டடத்தையே கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆத்துமா, அந்த பணத்தை ஆத்துமாக்கு தர்றதில்லை. ஏதோ ஒரு சர்ச்சு வேணும், ஏதோ ஒரு இடம் வேணும். அதுக்காக ஊர் கிராமத்தில் வளைச்சு வாங்கி போட்டுட்டு இருக்கிறதுக்குன்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸா? பொல்லாங்க ஐயா, பொல்லாங்க. இந்த சப்ஜெக்டுக்காக நான் பேசுறேன். பொல்லாங்கு செய்கிறாங்க, பொல்லாங்கு செய்கிறாங்க. என்ன ஏழை ஊழியக்காரன் பார்த்தா, உண்மையா ஊழியர் ஊழியக்காரன் பார்த்தா அவன் கையில் கொண்டு போய் ஒரு $10,000 கொடுத்து ஒரு சர்ச்சை கட்டி கொடு. அது வேற எங்கேயோ பெரிய ஊழியக்காரர் கொண்டு போய் $10,000 கொடுத்துன்னு அவங்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டே போயிடுவாங்க. ஆமென், சாப்பிட்டுட்டே போயிடுவாங்க. இனிமேல் ஏழை, உண்மையான ஏழை ஊழியக்காரங்களை தேடி கண்டுபிடிங்க. பட்டணத்துக்கு ஊழியம் செய்ததெல்லாம் போதும், கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்யுங்க. கிராமத்தில் சபைகளை கட்டி எழுப்புங்க. இன்னைக்கு ஊழியங்களில் பொல்லாங்கு நடக்குது, பொல்லாங்கு. சபைகளில் பொல்லாங்கு, விசுவாசிகளில் பொல்லாங்கு, ஊழியக்காரங்களில் பொல்லாங்கு. கரெக்டா? கரெக்ட். இந்த ஆண்டுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற பொல்லாங்காய் தோன்றதை விட்டு விலகு. ஒருத்தர் சபைக்கு விரோதமாய் பேசுறான்னு அவனை விட்டு விலகு. அப்படியே வசனம் சொல்லுது. சபைக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், ஊழியத்துக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், அப்பதான் நம்ம பெரிய காரியத்தை செய்ய முடியும். Praise the Lord. One mind, one spirit. Anything, ஏதாவது ஊழியம் செய்ய போறியா, help the people who are in need. Amen. பேர் புகழுக்காக காணிக்க போட்டு பெரிய ஊழியக்காரங்கிட்ட போய் பெரிய காணிக்க கொடுத்து, பிரதர் உங்களை நேசி, இதெல்லாம் தயவுசெய்து விட்டு வெளியே வாங்க. இதெல்லாம் ஏமாத்து. ஆமென். தரித்திரனுக்கு போய் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். தரித்திரனுக்கு கொடுங்க, ஏழை ஜனங்களுக்கு கொடுங்க. உன் குடும்பத்தில் ஏதாவது பொல்லாங்க இருந்தால் வெளியே வா, ஒழுங்கலைன்னா வெளியே வா. புருஷனை மாறு, மனைவியை மாறு, பிள்ளைகளை மாறுங்க. அப்பதான் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். இந்த கடைசி இந்த மாசத்துல நம்ம சுத்திகரித்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். சுத்திகரித்துக் கொள்வோம்.
சில அபிஷேகம்னு சொல்லி மனசை சரிப்படுத்துறது இல்லை, வாழ்க்கையை சரிப்படுத்துறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்ள, நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொள்வோம். அப்ப கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? என்னை விட்டு என் ஆண்டவர் விலகக்கூடாது. கர்த்தருடைய அந்த ஆலயம், அந்த சிறகுகளின் கீழே நான் இருக்கணும். கடைசி நாட்கள்ல ஆலயத்துக்கு வருவோம். அவர் கர்த்தர் தம்முடைய வசனத்தை நமக்கு போதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் பொல்லாங்க நம்மை விட்டு எடுக்கட்டும், பொல்லாங்க நம்மை விட்டு எடுக்கட்டும். சபையில் ஒரு ஒழுங்கு உண்டு, சபைக்கு ஒரு ஒழுங்கு உண்டு, உனக்கு ஒரு ஒழுங்கு உண்டு. உன் குடும்பத்தில் எதெல்லாம் பொல்லாங்காய் தோன்றுகிறதோ விட்டுடு, விட்டுடு. எதெல்லாம் சரியில்லைன்னு தெரியுதோ விட்டுடு. என்னை பொறுத்தவரை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. எதெல்லாம் சரியில்லையோ என்னை சரிப்படுத்தும். I want Jesus. I want Jesus. சொல்லுங்க, I want Jesus. I want Jesus. I want Jesus to control my life. I want Jesus to control my family. I want Jesus to control my ministry. I want Jesus. Nothing less than that I will accept. Hallelujah. எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும். அவர் இல்லாமல் எப்படி வாழ்வது? பல்லாங்கு வேண்டாம், சாபம் வேண்டாம். மனுஷனுடைய வார்த்தையை, தெய்வ வார்த்தையை மாத்தாதீங்க. மனுஷன் தான், தேவன் தேவன் தான். ஆமென். ஹல்லேலூயா. தாழ்த்து, தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் விடு, ஆத்துமாவுக்காக நில். உன் ஆண்டவர் எவ்வளவு உயர்த்துவார் நினைக்கிறீங்க? நல்லா குப்பை ஐயா, குப்பை குப்பை, காலில் தொடச்சி போடுற குப்பை. எனக்கு தேவன் இவ்வளவு உயர்த்தினார்னா, இந்த பாவியை உயர்த்தினார்னா உன்னை எங்கேயோ கொண்டு போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டும் உன்னோடு கூட இருக்கட்டும். எதெல்லாம் தவறு அதெல்லாம் வேண்டாம். எதெல்லாம் உன்னுடைய முன்னேற்றத்தை கெடுக்கிறதோ, உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறதோ, உன்னுடைய ஜெபத்தை கெடுக்கிறதோ, உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்கிறதோ, throw it away in Jesus name. தீர்மானம் எடுப்பீங்களா? சபையை தாங்குங்க, நல்ல ஐக்கியத்தை கொண்டு வாங்க. பரலோக பிதாவே, நீர் மட்டும் எங்களோடு கூட இரு ராஜா. லூசிஃபர் எங்களோடு கூட இருக்க வேண்டாம்ப்பா. ஆண்டவரே, கள்ள ஆவிகள் எங்களோடு இருக்க வேண்டாம்ப்பா. கள்ள சகோதரர்கள் எங்களோடு இருக்க வேண்டாம்ப்பா. ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களோடு இரும். பாவிகள், ஆண்டவரே, புறக்கணிக்கப்பட்டவர்கள், தேவனை தேடுகிறவர்கள், வாஞ்சை உள்ளவர்கள், அவர்களை கொண்டு வந்து உம்மை போல மாற்ற எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் உன்னோடு கூட இருக்கணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவங்களோடு கூட இருப்பார். எனக்கு தெரியும் எத்தனை பேருடைய உள்ளத்தில் இயேசு இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்களா, அத்தனை பேர் உள்ளத்திலும் இயேசு வருவார். உங்களை அவர் அழகாய் நடத்த போகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் க்ளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.